ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். இன்றைக்கி வந்து சீக்கிரமாக சிம்பிளான சமையல் தான். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது. அதை காட்டிலும் வீட்டில் வந்து ஆல்ரெடி மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. நைட் அவங்க சாப்பிட்டுட்டாங்க. காத்தால டிஃபன் கட்டும்போது ஹெவியாக கட்டக்கூடாதுன்றதுக்காக பட்டர் ரைஸ், பட்டரால் லைட்டாக இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஏன்னா நைட்டு வேறு ஃபிஷ் குழம்பு சாப்பிட்டதுனால காத்தால திரும்ப வந்து ஹெவியாக கட்டினா மசாலா ரைஸ் நல்லா இருக்காது. அதனால் வந்து பட்டர் போட்டு பட்டருக்கு கூடவே வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு அது கூட வந்து தக்காளி போட்டு தக்காளியை நல்லா மேஷ் ஆகணும். தக்காளி வந்து முழுசு முழுசாக இருக்கக்கூடாது. தக்காளி வந்து நல்லாவே மேஷ் ஆகணும். தக்காளி மேஷ் ஆன உடனே வந்து நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது 3 பொருள் தான். லாஸ்ட்டில் வந்து பெப்பர் போட்டு நம்ம இறக்க போகிறோம். இந்த தக்காளி வந்து ஒன்று கூட இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிட்ட பிறகு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியான ஃபுட்டெல்லாம் கிடையாது, லைட் ஃபுட்டு தான். எப்போவுமே நைட்டில் வந்து நீங்கள் பசங்களுக்கு மசாலா பொருள், ஐ மீன் கொண்டக்கடலை, ஃபிஷ்ஷு, சிக்கனு, மட்டன்னு கொடுத்தா காத்தால ஏச்சு இந்த பட்டர் ரைஸ் கட்டி கொடுத்து பாருங்கள். பசங்களுக்கு ஜீரணமும் சீக்கிரம் ஆகிடும். அதை காட்டிலும் நேற்று சாப்பிட்ட மசாலா குழம்பு காத்தாலையில் சில பேருக்கு ஜீரணம் ஆகாது. அதனால் காத்தால டிஃபன் கட்டி தான் ஆகணும். இதே மாதிரி சிம்பிளாக நீங்கள் செஞ்சு கட்டி பாருங்கள். எப்போவுமே சிக்கன் சாப்பிட்டாலும் நைட்டில் மட்டன் சாப்பிட்டாலும் எது சாப்பிட்டாலும் காத்தால வந்து இந்த பெப்பர் ரைஸ் பண்ணி கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டாக பெப்பர் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். பட்டர், பெப்பர் இது 2 தான் மெயின் இதில். இதை வந்து எங்கள் பசங்களுக்கு நான் டிஃபன் கட்டி, எங்கள் வீட்டுக்காருக்கும் டிஃபன் கட்டி, எல்லாருக்குமே டிஃபன் கட்டி அனுப்பியாச்சு. வேலை ஓரளவுக்கு முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு தேவை ஸ்பெஷலான ஒரு டீ இல்லை காஃபி. அதை தான் நான் இப்போ குடிக்க போகிறேன். வேலையெல்லாம் முடிஞ்சு ஃபுல் 100% வேலை முடியாது. வெறும் சமையல் வேலை மட்டும் முடிஞ்சிருக்கு. சமையல் கட்டி அவங்கள அனுப்பிட்ட பிறகு நம்ம காஃபி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் வந்து சமைச்சதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு கிச்சனை வந்து ஃபுல் டீப் க்ளீன். மத்தியானம் பார்த்துக்கலாம். பட் காத்தால வேலை முடிஞ்ச உடனே கிச்சனை வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ புதுசாக ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கு மேற்பட்டு சாப்பிட்ற சாப்பாடு, செய்கிற சாப்பாடு, அழுக்காகிற சமையல் பண்ணுறது, அழுக்காகிற பொருள் எல்லாத்தையுமே டப்பில் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரே ஒரு ஐடியா கொடுக்குற பாருங்க. பக்கத்துலேயே டப்பில் வைங்க. ஆனால் ஷிங்கில் போடாதீங்க. இல்லை வெளியே வச்சுக்கோங்க. சாமான் அழுக்கானாலும் எத்தனை வெளியே போட்டு வச்சுட்டு ஈவினிங்காக போல் நீங்கள் கழுவிக்கலாம். அப்பப்போ கழுவுறேன்னு ஷிங்க்கு பார்க்குறதுக்கே ஒரு வீட்டிலலாம் அது பிடிக்காது. கிச்சன் எப்போவுமே நீட்டாக வச்சுக்கோங்க. காத்தால வாஷ் பண்ணது காத்தால முடிஞ்சிச்சுன்னா திரும்ப மத்தியானம் குக் பண்ணுறது டப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஈவினிங் போல் நீங்கள் ஈஸியாகவே கழுவிடலாம். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இது வந்து எங்கள் ஜோய்மாக்கு சாப்பாடு. நைட்டுக்கும் அவங்களுக்கு செஞ்சுட்டேன். மத்தியானத்துக்கு வந்து தயிர் காத்தால ஏச்சு அவங்க பிஸ்கெட் ஏதாவது சாப்பிடுவாங்க. மத்தியானத்துக்கு வந்து கேர்டு போட்டு கொஞ்சம் நான் ஊற வச்சுருக்கிறேன். அந்த கிச்சன் வேலை ஃபுல்லாகவே எனக்கு முடிஞ்சிச்சு. இதுமாதிரி மேற்கொண்டு எந்த சமையலும் நான் சமைக்க மாட்டேன். வாஷிங் மிஷினில் கூட துணி போட்டுட்டேன். ஏன்னா எல்லா வேலையும் கரெக்டாக நம்ம இது கரெக்டாக நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வேலை பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் வேலை செய்யணும்னா நம்ம கையில் வந்து ஆகவே ஆகாது. இருக்கிற துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து வாஷிங் மிஷினில் போட்டு வீடு வாசலெல்லாம் அடித்து க்ளீனாக பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கூட திரும்ப வேலை இருக்குங்க. இது வந்து வீடு பெருக்கின குப்பை மட்டும் தான். இது வந்து ஃபேனை வந்து க்ளீன் பண்ணணும். உங்களுக்கு தெரிதுங்களா? நான் வீடியோவில் கிட்ட காமிக்கிறேன். நம்ம ஃபேன் போட்டு தூங்குகிறோம். ஆனாலும் தும்பல் வந்துனே இருக்குது. எங்கன்னு பார்த்தா ஃபுல் டஸ்ட்டு ஃபேனு. அதனால் வந்து டேபிள் எடுத்து போட்டு வச்சுருக்குறேன். இந்த டேபிள் மேலே ஏறி தான் இப்போ நான் வந்து ஃபேனை வந்து க்ளீன் பண்ணணும். எனக்கு அப்பப்போ க்ளீன் பண்ணி பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் வந்து இப்போ வீடெல்லாம் பெருக்கி க்ளீனாக எடுத்துகிட்ட பிறகு அதுக்கப்புறம் டேபிள் இப்போ போட்டு நான் ரெடியாக வச்சுருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நான் க்ளீன் பண்ணும்போது உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கோசரம் நீங்கள் தான் க்ளீன் பண்ணணுமா, அதுக்கோசரம் உங்கள் வீட்டில் பசங்க இல்லையான்னு கேட்காதீங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்யலாங்கோ. எப்படி இருந்தாலும் அந்த குழந்தை அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஒய்ஃப்க்கும் செய்யணும். நம்ம பிள்ளைங்களும் இன்னொரு வீட்டுக்கு போனால் அவங்களும் செய்யணும் இல்லைங்களா? அதனால் வந்து எவ்வளோ நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு வேலை செய்யலை. என்னால் முடியுங்கோ. என்னால் முடிகிற தொட்டு தான் நான் ஆசையாக இந்த வீடே கட்டிக்கிருந்து. எல்லாத்தையுமே முடியல. இப்போ எங்கள் பசங்களாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீ தான் வீடுன்னு இல்லை, நீ தான் க்ளீன் பண்ணு. அதுக்கோசரம் அவங்க விளையாட்டுக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சீரியஸாக நம்ம எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? நம்மளால் முடியுன்ற வேலை நம்ம செய்யலாம். இன்னொருத்தர் வந்து கை எதிர்பார்க்காம கண்டிப்பாக செய்யலாம். போடுற ஸ்டூல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டூலாக போடுங்க. நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நம்மளை பார்க்குறவங்க யாரும் கிடையாது. அதனால் ஸ்ட்ராங்காக இருக்கிற
ஸ்டூல் கீழே போட்டுட்டு அது மேலே வந்து நீங்கள் ஏறி க்ளீனாக எடுக்கலாம். அது வந்து ஃபுல்லாக டஸ்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஸ்க்ரப்பர் ரொம்ப டார்க்காக போட்டு அமுத்தி தேய்க்க வேண்டாம். சும்மா லைட்டாக அதில் கொஞ்சம் லைட்டாக சர்ப்பு பவுட்ரு தொட்டுட்டு லைட்டாக தொடச்சி விடுங்க. ஏன்னா இந்த பக்கம் வந்து ஃபேன் வந்து க்ளீனாக தொடச்சிட்டேன் நான். இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஃபேன் அந்த பக்கம் இருக்கிற ஃபேனை க்ளீனாக தொடச்சிட்டு நெக்ஸ்ட் ரெண்டுத்தையும் ரொம்ப போட்டோம்னா ரொம்ப லென்த்து வீடியோ ஆகிடுது. அதெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் வந்து அந்த பக்கம் இருக்கிறது க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் க்ளீன் பண்ணியாச்சு. இது எவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸ், மிஞ்சி போனால் 10 நிமிஷம் கூட கிடையாது. ஒரு 6 நிமிஷமோ 7 நிமிஷம் ஸ்டூலில் போட்டு மேலே ஏறினேன். டஸ்ட் அடிக்கிற கிளாத் வச்சு டஸ்ட் அடித்து லைட்டாக ஸ்க்ரப் போட்டு ஒரு க்ளீனான துணியில் துடைச்சிட்டேன். இதெல்லாம் பெரிய விஷயமா, ஏன்னா ஒன்று டஸ்ட்டெல்லாம் மேலே விழும், பரவாயில்லங்க. அதுக்கப்புறம் க்ளீனாக திரும்பவும் வந்து எவ்வளோ தூரம் டஸ்ட் விழுந்துக்குதோ அந்த டஸ்ட்டெல்லாம் பெருக்கி எடுத்துட்டோம்னா இந்த ஃபேன் டஸ்ட் கொஞ்சம் பேர் வந்து இந்த பால் மறைக்கணும், அவங்க தான் வரணும், வீட்டு வேலைக்காரர் தான் வரணும், இல்லை வீட்டுக்காரர் தான் வரணும், இல்லை பசங்க தான் வந்து க்ளீன் பண்ணணுன்ட்டுன்னு வெயிட் பண்ணுவாங்க. நானும் ஒரு வாட்டி எங்கள் பையனை விட்டு ஏற வச்சு அவன் என்னையே திட்டிட்டு இருந்தான், அப்போத்தே எவ்வளோ டஸ்ட்டுன்ட்டுன்னு. அதனால் இந்த வாட்டி நானே ஸ்டூல் போட்டு ஏறி நானே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யார் கையும் எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்தா தேவையில்லாத பேச்சுங்க தான் நம்ம கையில் வரும். அது புள்ளியாக்கட்டும், வீட்டுக்காராக்கட்டும், இல்லை தெரிஞ்சவங்க யாராக கூட இருக்கட்டும். நம்மளால் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வாரி கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்ரூமில் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் 2 நாள் வந்து நல்லா லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணுவேன். வாரத்தில் மீதி நாளில் வந்து சர்ப் பவுட்ரு போட்டு க்ளீன் பண்ணுவேன். ஆல்ரெடி இது காத்தாலே வந்து எது ஒன்று முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டாய்லெட் போகும்போது மெயின் சுத்தமாக ஒரு வீட்டில் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டிய இடம் வந்து டாய்லெட்டு. அது கதவு மூடியே இருக்கணுன்றதுக்காக அதை வந்து யாருமே கேர் எடுத்துக்காமல் கதவு மூடி தானே இருக்குது, யார் அது உள்ளே போய் எட்டி பார்க்குறாங்கன்றதுக்காக நீங்கள் பாத்ரூமை மட்டும் க்ளீன் பண்ணாத இருக்காதீங்க. டக்குன்னு யாராச்சும் வந்தாலும் நம்மளுக்கு தான் அவமானம். ஃபஸ்ட்டு வந்து டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது கெலீஜாக இருக்குது, நம்ம க்ளீன் பண்ணணுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணிவிடுங்க. அது கொஞ்சம் பால் மாறாதீங்க. அது எவ்வளோ நேரம் ஆக போகுது நீங்கள் பார்க்குறீங்க தானே. கொஞ்சமாக மனசு வச்சா கொஞ்ச நேரத்தில் அந்த வேலையை நம்ம முடிக்கலாம். அது ரொம்ப பெரிய வேலையே கிடையாது இல்லைங்களா. ஃபுல்லாகவே இது வாரத்தில் 2 நாள் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுவேன். மீதி டைமில் வந்து கொஞ்சம் ரொம்ப கெலிஜான தானே ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். பார்த்தீங்களா இப்போ அங்கே பாருங்க, எங்கள் பசங்க குளிக்கும்போது ஷாம்பு கவர் பார்த்தீங்களா எங்கே வச்சுக்கிறாங்கோ. அந்த மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அழுக்குங்க கண்டிப்பாக அங்கங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் வீட்டில் கூட உங்கள் பசங்க தெரியாமல் பண்ணவங்க, குழந்தைங்களாம் தெரிஞ்சு எந்த தப்பாக பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எந்த குழந்தையும் தெரிஞ்சு தப்பு பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. தெரியாமல் கூட தப்பு பண்ணுவாங்க. அதனால நம்ம அவங்கள திட்டுறது, பேசுறது அதெல்லாம் வேண்டாம். நம்மளால் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற வேலை செய்யறதுக்கெல்லாம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட கிடையாது. காத்தால் ஸ்டார்ட் பண்ணனா என்னுடைய கால் வந்து 12 மணி வரைக்கும் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே என்னால் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வேலை செஞ்சேன்னா நைட் 10:00 10:30 அவங்க சாப்பிட்ற வரைக்கும் என் கால் ஓடினே இருக்குது. டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறது அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கையில் ஃபோன் இருக்குது இல்லைங்களா, இதிலே நம்ம காலம் கழிஞ்சு போகுது இல்லைங்களா. சில பேருக்கு வந்து ஃபோன் இல்லைன்னா வேலாது. எங்கள் பசங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னன்னா உனக்கு வேறு வேலையே இல்லையான்னுவாங்க. ஆனால் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் ஒன்றும் கற்றுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா என்னுடைய வீடியோவில் எல்லாமே இப்போ நான் தான் பண்ணுறேன். எதுவுமே யார்கிட்டையுமே கேட்குறதில்ல. ஃபஸ்ட்டு வாட்டி எங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் பையன்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நானே எடிட் பண்ண கற்றுக்கினேன். யூடியூப் சேனல் பார்த்துட்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கேட்டு அதையும் நான் கற்றுக்கினேன். எடிட் பண்ணி போட்டுட்டு அம்மா அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதெல்லாம் இன்னொரு ஃபோனில் கொடுக்க வச்சு இந்த ஃபோனுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு தான் என்னால் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். இப்போல்லாம் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் கற்றுக்கினேன், எடிட் பண்ணவும் கற்றுக்கினேன், அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ண கற்றுக்கினேன், இப்போ யூடியூப்பில் போடுற அளவுக்கு கற்றுக்கினேன். நம்மளோட டேலண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நமக்குள்ளே டேலண்ட் இருக்கும். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியலையா, கற்றுக்கோங்க. கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு
அதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யாரையும் எதிர்பார்க்கவே வேண்டாம். நம்மளால முடியும். இன்றைக்கெல்லாம் நாளைக்கு அச்சீவ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கே வீடியோ போட்டு இன்றைக்கே நம்ம மேலே வரப்போகிறது கிடையாது. நம்மளால முடியும். நம்மளால முடிஞ்சால் எந்த ஒரு வேலையும் இப்படி சிட்டிக் போடுற சமயத்தில் நம்மளால செஞ்சு பிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க. உங்களால் முடியும். அந்த எந்த வேலையாக இருக்கட்டும். என்னுடைய வீடியோ இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக போக 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 என்னுடைய வீடியோஸில் வந்து நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்டாக என்னால் போட முடியும். வீட்டில் இருக்கிற வேலையே சேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும்போது வெளியே போய் வீடியோ போடணுனால அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் முடிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு பெருக்கி வீடு தொடச்சி சாமான் தல்லாம் க்ளீன் பண்ணி பாத்ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி இது ஒரே நாள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே நெக்ஸ்ட் நாள் மறுநாள் காத்தால வீடியோலாம் கிடையாது. இன்றைக்கி எல்லா வேலையும் இது ஒரே நாள் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நம்மளுக்கும் பசி எடுக்கும் இல்லைங்களா? எல்லாரையும் அனுப்பிட்ட பிறகு நேற்று வச்ச மீன் குழம்பு அப்படி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து தோசை ஊற்றிட்டு எனக்கு எல்லோரும் கூட சேர்ந்து சாப்பிட்ணும் தான் ஆசை. பட் எல்லோரும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டாங்க இல்லைங்களா? ஒண்டியாக இருக்கிறேன். ஆனால் நேற்று வச்ச மீன் குழம்புல இன்றைக்கி உக்காந்து நல்லா அருமையாக சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.